சந்தியாராகம் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சீனு கடையில பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மாயாவுக்கு எப்படியாவது 40 லட்சம் ரூபாய் கொடுக்கணுமே, என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. எப்படி கொடுக்கறதுனே தெரியல. கடையிலயும் வியாபாரம் வேற டல்லா போயிட்டு இருக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கவலையா இருக்காங்க சீனு. மணி ஆட்டோவில் கடையோட பேர் சொல்லி டெக்ஸ்டைல்ஸ்னு விளம்பரம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இருக்கிற சீனு மேனேஜர் கிட்ட போய் இங்க என்ன நடக்குது, என்ன நம்ம கடையோட அட்ரஸை யாரோ விளம்பரம் கொடுக்குறாங்களே, இது யாருன்னு கேட்குறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க சார், கேட்டு பார்க்குறேன்ட்டு ஃபோன் பண்ணிக்கிறாங்க. உடனே ஒரு ஸ்கூல்ல இருந்து நம்ம சீனுக்கு தான் ஃபோன் வருது. சார், எங்க ஸ்கூல் யூனிஃபார்மை உங்கள் கடையில் தான் ஆர்டர் கொடுக்கலான்ட்டு இருக்கோம், கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அடடா, முத வர பெரிய ஆர்டர்னு நினச்சி சீனு சந்தோஷப்படுறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம மேனேஜர் தான் அப்படின்னு சொல்லி மேனேஜருக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க சீனு. அங்கே மேனேஜர் யோசிக்கிறாங்க, இந்த ஐடியா நான் எங்கே கொடுத்தேன், எல்லாம் உங்கள் பொண்டாட்டி மாயா கொடுத்த ஐடியா தானே, அதனால தானே உங்களுக்கு இப்போ திடீர்னு ஒரு ஆர்டர் வந்திருக்கு, இதுக்கு காரணமே மாயா தான். இந்த தேங்க்ஸை நீங்கள் உங்கள் பொண்டாட்டி மாயாவுக்கு தான் சொல்லணும்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. ஆனால் மாயா இதை பற்றி யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிக்கிறதுனால மேனேஜர் இதை வெளியே சொல்லாமல் மனசோட வச்சுக்கிறாங்க. சீனு ரொம்ப சந்தோஷமாக அங்கே லட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன சீனு, என்ன விசேஷம், எல்லாத்துக்கும் ஸ்வீட் வாங்கி வந்திருக்கியே, என்ன விசேஷம்னு கேட்குறாங்க. அதுவா, இன்னைக்கு நம்ம கடைக்கு புது ஆர்டர் வந்திருக்கு, அதை தான் நான் இவ்வளோ சந்தோஷமா நான் கொண்டாடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் லட்டு கொடுக்குறாங்க. அங்கே மாயாவுக்கு மட்டும் கொடுக்காம அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. கதிர் மாயா கிட்ட வந்து, என்ன மாயா இது, எல்லாத்துக்கும் ஸ்வீட் கொடுத்தா உனக்கு கொடுக்காம போயிட்டானே, வருத்தமா இருக்குதுங்கிறாங்க. கதிர், பரவாயில்ல விடு, அவனை பற்றி தெரிஞ்சதுதானுங்கிறாங்க மாயா. ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா மாயா சீனுவை பார்த்து சிரிக்கிறாங்க. என்ன அப்படி சிரிக்கிற, நான் கஷ்டப்படுறதெல்லாம் உனக்கு வேடிக்கையே இருக்கா, கூடிய சீக்கிரம் உன்னோட 40 லட்சம் ரூபாய் பணத்தை நான் சம்பாரிச்சு உன் மூஞ்சில விட்டு எறிகிறேன் பாருங்கிறாங்க சீனு. அப்படியா, 40 லட்சத்தை நீ இப்போவே கொடுக்க போறியா, இப்போவே கொடுத்தீங்கனாலும் சரி, கொடுத்தீங்கன்னா நல்லதான், நான் பாட்டுக்கு வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பேங்கிறாங்க மாயா. அடைச்சி, உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா, நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த 40 லட்சத்தை உன் மூஞ்சில விட்டு எறிகிறேன் பாரு, அப்பதான் நான் யாருங்கிறத உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க சீனு. மாயாவுக்கு அங்கே ஒரே குமட்டலா இருக்குது. வெளியில ஓடி வராங்க. வாமிட் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில ஓட்டட்டுமா ஓடி வராங்க. பின்னாடியே பார்த்துட்டு இருந்ததானா, என்னாச்சு மாயா, என்னாச்சு என்னாச்சுன்னு பின்னாடி வராங்க. என்னன்னே தெரியல, காலையில இருந்து தலை சுத்துது, மயக்கமா வருது, வாமிட் வருது அடிக்கடி அப்படின்னு சொல்றாங்க மாயா. ஐயோ, ஏதோ சாப்பிட்டது உனக்கு ஒத்துக்கல போல இருக்குங்கிறாங்க மாயா. அப்படியெல்லாம் இல்லடி, இது எல்லாத்துக்கும் வர்ற தலை சுத்தல், மயக்கம், வாந்தி தான் அப்படிங்கிறாங்க மாயா. இது எல்லாத்துக்கும் வருமா, அப்படியெல்லாம் எனக்கு வரலையேங்கிறாங்க தானா. அதுக்கு கதிர நீயும் ஒன்று சேர்ந்திருந்தீங்கன்னா வரும், நீங்க 2 பேரும் தான் இன்னும் ஒருத்தர் முகத்தையும் ஒருத்தர் பார்த்துக்கவே இல்லையே, அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி வாமிட் வரும் அப்படின்னு கேலியும் கிண்டலுமா பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசி சிரிக்கிறத அந்த பக்கமா பத்மா வந்து பார்த்தவங்க கேட்கறாங்க. வாந்தி எடுத்தா இப்ப சொல்லி சொல்லி சிரிக்கிறாளே, அப்படி என்னவா இருக்குன்னு பத்மா கிட்ட வந்து கேட்கறாங்க. என்னடி இது, நான் பாட்டு கேட்டுட்டு இருக்க, நீ பாட்டுக்கு ஏதோ சிரிச்சு சிரிச்சு பதில் சொல்ற, என்ன காரணம்னு தெரியலையே, நீ ஏதாவது சேராத சாப்பிட்ட போல இருக்கு, அதனால தான் உனக்கு இப்படி வாமிட் வருதுங்கிறாங்க தானா. ஆமா ஆமா, ஏதாவது பிடிச்ச ஐட்டம் நல்ல மூக்கு பிடிக்க சாப்பிட்டுருப்பா, அதனால தான் ஒத்துக்கல போல இருக்கு அப்படின்னு பத்மாவும் பார்வதியும் கேலியும் கிண்டலுமா பேசிக்கிறாங்க. நீ வாமிட் எடுத்துட்டு இருக்கிறது எனக்கு பயமா இருக்கு, நான் அம்மா கூப்பிட்டுமா, இல்லைன்னா போய் டாக்டரை பார்த்துட்டு வரலாமான்னு கேட்கறாங்க தானா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்டி அப்படின்னு சொல்றதை கேட்டதும் பார்வதிக்கும் பத்மாவும் ஒருத்தர் மச்சி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. என்னடா இது அதிசயமா இருக்கு, வாமிட் எடுக்கிறவ டாக்டர்கிட்டையும் போக வேண்டாங்கிறா, அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு கேட்க வேண்டாங்கிறா, என்னங்க நீ ஒண்ணுமே புரியலையே, வாமிட் எடுக்கிறதுக்கு காரணம் தெரியலையேங்கிறாங்க பார்வதி. எதுக்காக வாமிட் வருதுன்னு உனக்கு அது கூடவா தெரியல அப்படின்னு மாயா சிரிச்சு வெக்கப்படுறாங்க. ஐயோ, என்னக்கா இது, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு ஒன்றும் புரியல, வாமிட் வர்றதுக்கெல்லாம ஒரு காரணம் இருக்கும், அது என்னவா இருக்கும் எனக்கு தெரியவே இல்லைன்னு பிதுக்கன்னு முழிக்கிறாங்க தானா. இன்னும் 10 மாசத்துல குவான்னு என் கையில ஒரு குழந்தை கிடைக்க போகுது, அதுக்கான வாந்தி தான் இதுன்னு மாயா சொல்லி வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. ஐயோ அக்கா, அவ்வளவு சந்தோஷமான விஷயமா, ஓ அந்த வாந்தி தானே இந்த வாந்தி, அப்ப நீ கர்ப்பமா இருக்கியாக்கா அப்படின்னு தனா கேட்கவும் ஆமான்னு தலை யோசிக்கிறாங்க. இதை உடனே நான் அம்மா கிட்ட போய் சொல்லி ஆகணும்னு குடுக்குன்னு தனா ஓட்டாமா ஓடி அம்மா அம்மான்னு சத்தம் போட்டுட்டு போறாங்க. பத்மாவும் பார்வதியும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பேய் எறிஞ்ச மாதிரி அப்படி நிக்கிறாங்க. என்னது, மாயா கர்ப்பமா இருக்காளா, என்னடி சொல்லிட்டு இருக்க, நீ கர்ப்பமாவா இருக்க அப்படின்னு பத்மா பாஞ்சுக்கிட்டு வந்து கேட்குறாங்க. அட போங்கத்த, இப்போ தானே தனா கிட்ட சொல்லி முடிச்சேன், திரும்ப திரும்ப ஒவ்வொருத்தர்கிட்டயா சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்காதா, நான் தான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னனே கூடிய சீக்கிரம் உங்களுக்கு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுக்குறேன்னு, அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு, நான் கூடிய சீக்கிரம் பேரனையோ பேத்தியோ பெத்து உங்க கையில கொடுக்கத்தான் போறேன் பாருங்கிறாங்க மாயா. கூட சீனுக்கிட்டே எத்தனையோ தடவை சொன்னேன், இப்போ நமக்கு குழந்தை வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் ஜாலியா இருந்துட்டு அதுக்கப்புறமா குழந்தை பெத்துக்கலாம்னு சொன்னேன், ஆனா சீனு எங்க கேட்கறான், விளையாட்டு போல என்கிட்ட விளையாடிட்டே இருக்கு, அதுக்கு உண்டான பரிசு தான் அத்தை இது, இந்த பரிசை கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க மாயா. மாயா ஒவ்வொரு பேச்சுக்கு ஒருக்கா மறுபடியும் வாமிட் எடுத்துட்டே இருக்காங்க. அப்ப இந்த சீனு நம்ம முன்னாடியெல்லாம் இவளை வேண்டா பெருப்பா ஒதுக்குற மாதிரி ஒதுக்கி நடிச்சுட்டு உள்ளுக்கல இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கானா. 2 பேத்துக்குள்ள இவ்வளவு ஒத்துமையும் சந்தோஷமாவா இருக்காங்க. அண்ணி, என்ன நீ இது, மாயாவை விட்டு சீக்கிரமா பிரிய போற, அவ கொடுத்த பணம் 40 லட்சத்தையும் அவன் மூஞ்சில விட்டு எரிய போற, அவளை வீட்டை விட்டு துரத்த போறனால டைலாக் விட்டா, இதுதான் 40 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து அவளை வெட்டி முறிக்கிறேன்னு சொன்ன லட்சணமானு கேட்கறாங்க பார்வதி. பார்வதி, நீ கொஞ்சம் வாய முறையா, நானே சரியான எரிச்சலையும் கோவத்திலையும் இருக்கேன், மறுபடியும் என் கோவத்தை கிளறாதுங்கிறாங்க பத்மா. ஆமா, உங்க பையன் கொஞ்சம் விளையாடுறதுக்கு இங்க
என்கிட்ட கோவப்பட்டு என்ன பிரயோஜனங்கிறாங்க பார்வதி. தனா ஓடி போய் ஜானகி கிட்ட இந்த விஷயத்த சொன்னதும் எல்லாரும் சந்தோஷமா ஓடி வராங்க. மாயா, என்னது தனா சொல்றதெல்லாம் உண்மைதானா? நான் கூட என்னடா இது இவங்க 2 பேரும் ஒத்துமை இல்லாம இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்களேன்னு நினைச்சேன். ஆனா உங்க 2 பேத்துக்குள்ள இவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம், சமாதானமா இருக்கீங்கன்னு இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா அப்படின்னு கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்குறாங்க ஜானகி. இவளை 40 லட்சம் ரூபாய் கொடுத்து வீட்டை விட்டு வெளியே வரட்டணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த சாருவை தான் நம்ம வீட்டு மருமகள் ஆக்கணும், கூடிய சீக்கிரம் இதை இவன் முன்னாடியே நடத்தி காட்டணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப என்னடான்னு பார்த்தா இந்த சீனு மாயாவு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நிரந்தரமா இங்க தங்க வச்சுட்டான் போல இருக்கே. இப்படியே விடக்கூடாது. முதல்ல சீனு இங்க வரவழைக்கலான்னு சொல்லி பத்மா உடனே சீனுக்கு போன் அடிச்சு நீ சீக்கிரம் இங்க வாடான்னு கூப்பிடுறாங்க. சீனு அறக்க பறக்க ஓடி வராங்க. அம்மா ஏமா இவ்வளவு அவசரமா கூப்பிட்டேன்னு கேக்குறாங்க. டே, நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க, என்ன வேலைடா பண்ணிருக்கேன்னு கேக்குறாங்க. ஏமா, நான் என்ன வேலை பார்த்தேன்? பூவும் பார்த்துட்டு இருக்கிற வேலையை தானே பார்த்துட்டு இருக்கிறாங்கிறாங்க. ஆமா, நீ பண்ண லட்சணம் தான் இதோ தெரியுது. இவ வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறா பாருங்கிறாங்க பத்மா. அவ வாந்தி எடுக்கிறதுக்கு நான் என்னமா பண்ணட்டுங்கிறாங்க சீனு. காரணமே நீ தானடாங்கிறாங்க. சீனுவை அங்க பார்த்ததும் ஜானகி தானா இவங்க எல்லாருமே சீனுவுக்கு கை கொடுத்து வாழ்த்துக்கள் சொல்றாங்க. சீனுவுக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு எதுக்கு வாழ்த்து சொல்றீங்க? சீனு, எங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சுடா. வெளியில எல்லாரும் முன்னாடியும் மாயா கிட்ட சண்டை போடுற மாதிரி போட்டுட்டு 2 பேரும் ரூமுக்குள்ள சமாதானமா சந்தோஷமா இருந்திருக்கீங்க. எல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் தெரியும்டா. நீங்க 2 பேரும் சந்தோஷமா எப்பவும் இதே மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு போறாங்க ஜானகி. மாயாவும் வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே சீனுவை பார்த்துக்கிட்டு போறாங்க. ஐயே, என்னது எல்லாரும் எனக்கு வாழ்த்து சொல்றாங்க, நீ பண்ணினது தெரியாதான்னு கேக்குறாங்க. என்னமா பண்ணன, எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னது நீயாவது சொல்லு. ஏய், நீ பண்ணி வச்ச லட்சணம் தான் தெரியுதடா. மாயா வாமிட் எடுக்கும் போதே உனக்கு தெரியலையான்னு கேக்குறாங்க. அவ வாமிட் எடுத்தா நான் என்னமா பண்ணுவேன்? ஆளுக்கு இப்படியே சொல்றீங்க, என்ன நடந்ததுன்னே சொல்ல மாட்டேங்கிறீங்களே, எனக்கு விவரமா சொல்லுமான்னு கேக்குறாங்க சீனு. நீ பண்ணின காரியத்துக்கு இன்னும் உனக்கு விவரமா வேற சொல்லணுமா? எங்க வயித்துல நெருப்பள்ளி கொட்டிட்டியடா. அவளை வெறுக்கிறேன், ஒதுக்குறேன், வெளியே துரத்துறேன்னு எல்லாம் சொல்லிட்டு அவ கூட இப்படி கொஞ்சம் உறவாடி இருக்கமா, என்ன காரணம்னு முழுசா சொல்லுமா, எனக்கு ஒண்ணுமே புரியலைங்கிறாங்க சீனு. டே சீனு, நீ அப்பாவை போறேங்கிறாங்க பாரு. இது விளையாடுறதுக்கு நேரம் இல்ல, நானே சரியான கட்டுப்புள்ளிங் கோவத்துல இருக்கேன், நீங்க இப்படி எல்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க சீனு. இப்படித்தான் எங்க முன்னாடி எல்லாம் அவளை வேண்டா வெறுப்பா ஒதுக்கி பேசுற மாதிரி, வெறுத்து பேசுற மாதிரி பேசி நடிச்சுட்டு ரூமுக்குள்ள போனதும் உன் பொண்டாட்டிக்கிட்ட கொஞ்சம் உறவாடிட்டு இருக்கிறேன்னு கேக்குறாங்க பத்மா. அம்மா, வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க, எனக்கு கோவம் வந்துடும், கெட்ட கோவம் வந்துருங்கிறாங்க சீனு. போதும் போதும், எங்களையே நடிச்சு ஏமாத்திட்டியல்ல, உன்னோட வேலைத்தனம் தெரியும் போடா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க பத்மா. பின்னாடியே ஓடுறாங்க சீனு. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாதுமா, அவ சும்மா எல்லாரும் முன்னாடியும் நடிக்கிற அம்மாங்கிறாங்க சீனு. டேய், நடிக்கிறதுக்கு அவளுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இந்த விஷயத்துல யாராவது நடிப்பாங்களா? இனிமே அவளே சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன்டா. நீ யாரு, எப்படிப்பட்டவங்கிறது பெத்தவ எனக்கு தெரியாதா? உன்னை போய் நம்பி அவகிட்ட சவால் விட்டேன் பாரு, என்னோட தப்பு, எல்லாம் என்னோட தப்புங்கிறாங்க பத்மா. தேவையில்லாம என் மேல கோவிச்சுக்காதீங்க, இருங்க இப்ப வரேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனு கோவமா மாயா ரூமுக்கு வராங்க. ஏ மாயா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஏதோ சொல்லி வீட்டுல இருக்கிறவங்களை எல்லாம் நம்ப வச்சிருக்கேன், அவங்களும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. இதுல இல்லாம விளையாடுவேன்னு கேக்குறாங்க சீனு. அட போங்க சீனு, நீங்க என்கிட்ட எப்படி விளையாடுனீங்களோ அது வெளியில தெரிய போகுது, அதுக்காக நீங்க என்கிட்ட கோவிச்சுக்கிட்டா உண்மை இல்லைன்னு ஆயிடுமா என்னங்கிறாங்க மாயா. ஏ மாயா, நான் சரியான கோவத்துல இருக்கேன், இந்த மாதிரி பொய்யா பேசாதீங்கிறாங்க சீனு. உங்களுக்கு எப்பவுமே குறும்புதான், எல்லாரும் முன்னாடியும் சண்டை போடுற மாதிரி போட வேண்டியது, ரூமுக்குள்ள வந்து என்கிட்ட சமாதானம் பண்ண வேண்டியது, உங்களுக்கு இதே வேலையா போச்சு போங்க அப்படின்னு பத்மா பார்வதி காதுல விளையாடுற மாதிரி சொல்லிட்டு வெளியில ஓடி வராங்க மாயா. ஐயோ, நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியலையேன்னு தலையை பிச்சுக்கிட்டு வெளியில வராங்க சீனு. மணிவண்ணன் கடையில இருந்து கை மோடல கால மோடல எதுக்காக இந்த சீனவை இவ்வளவு அவசரமா வர சொல்லியிருப்பாங்க, என்னவா இருக்கணும்? அவரும் பின்னாடியே வீட்டுக்கு வந்து பத்மா கிட்ட கேட்கறாங்க. உங்க மருமக வயித்துல புள்ள பூச்சி உண்டாயிருக்குதுங்கிறாங்க. அடடே, இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்றதுக்கு தான் அப்படி அறக்க பறக்க சத்தம் போட்டிய பத்மா. ஆஹா, உடனே இப்பவே என் மருமகளை பார்த்தாகணுமே. மருமகளே, எனக்கு பேரனோ பேத்தியோ சீக்கிரமா பெத்து கூட கொஞ்சம் விளையாடணும். இதோ பத்மா பாட்டி ஆக போறா, நான் தாத்தா ஆக போறேன் அப்படின்னு மணிவண்ணன் சந்தோஷமா கொஞ்சிட்டு இருக்காங்க. டென்ஷனா நிக்கிறாங்க. இந்த மாயா சொல்றது எல்லாரும் கேக்குறாங்க, நான் சொல்றத ஒருத்தர் கூட காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்களே, என்னதான் பண்றதுன்னு மாயாவை கோச்சிட்டு அடிக்கிற மாதிரி போறாங்க. அச்சோ சீனு, உன் சந்தோஷத்துக்கு ஒரு எல்லையே இல்லையா அப்படின்னு மாயா சின்னங்களா போறாங்க.